Hi friends, welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான சைனீஸ் ஸ்டைல் கெலகோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கெலகோஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முட்டைகோஸ் மாதிரியே இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லா டைம் கிடைக்காது, சீசனலாக தான் கிடைக்கும். கிடைக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி தட்டி வச்சுக்கோங்க. 10 வெள்ளைப்பூண்டை 1-2 தட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற அந்த கெலகோஸை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த கெலகோஸ் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா உள்ள வரைக்கும் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு கெலகோஸ் எடுத்து நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கா, சாஃப்டா இருக்கான்னு. பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம கெலகோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியிலேருந்து இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைனீஸ் ஸ்டைலில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இது நல்லாவே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம கெலகோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அது எல்லாமே தனியாக எடுத்து வடித்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதை அந்த கெலகோஸில் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அந்த கெலகோஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு நல்லா பிடிச்சிருக்கணும். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற இந்த கெலகோஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பாருங்கள், நம்ம கெலகோஸ் எல்லாம் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஒரு அவுட்டர் கோட்டிங் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கெலகோஸை வேக வச்சுருக்கோம், அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். ரொம்ப நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்ததுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கெலகோஸ் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம பரட்டி வச்சுருக்கிற எல்லா கெலகோஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
பாருங்க, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கிழக்கோஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 10 வெள்ளை பூண்டை 1-2 தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை பொதுவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. அது சாப்பிட்றப்ப வாய்க்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டா தட்டி போட்டுட்டேன்னா நம்ம சாப்பிட்றப்ப அது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக குடமிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சாஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே கலந்துக்கோங்க. எப்பவுமே தக்காளி சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சோயா சாஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும். சோயா சாஸ் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிரும் நம்ம சாஸை. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த சாஸ்ல உப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உப்பு சர்க்கரையோ ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த கிழங்கோஸ் எல்லாம் இந்த சாஸ்ல சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கோஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி என்னன்னா, நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை இப்போ இந்த சாஸில் சேர்த்துக்கலாம். இதுதாங்க அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி. இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாஸ் நல்லா திக் ஆயிரும். அந்த சாஸ் எல்லாம் நல்லா அந்த கிழங்கோஸில் கோட் ஆகி உங்களுக்கு நல்லா திக்காக சூப்பரான ஒரு டெக்ஸ்டர் கிடைச்சிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சாஸோட திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்க்குறப்ப நீங்கள் டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் கலந்து சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சைனீஸ் ஸ்டைல் கிழங்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.